வந்து தேனி மாவட்டம் ஓடப்பட்டி கிராமத்தில் வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா நாகேந்திரன் சார் வந்து நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக வந்து நம்மகிட்ட உரங்கள்லாம் வாங்கி போட்டுக்கிருக்காங்க. ஸோ அவங்க வந்து காய்கறி பயிர், வாழை, தென்னை எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ எங்கே நிற்கிறோம்னா அவங்க வந்து பாவை போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம பிரித்திவி டைமண்ட் ஜெல்லுன்னு ஒன்று கொடுத்தோம். அது கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பூ பிஞ்சு அதிகமாக இறங்கி காய் வந்து பெருவட்டு வந்து நல்லா இருக்குது. ஸோ இந்த பெருவட்டு வந்து மற்ற இடத்துல எங்கேயும் இல்லை, ஆனால் பெருவட்டு கிடச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து எப்படிலாம் நம்ம உரங்கள் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு சின்ன பேட்டி வந்து கேட்போம். சார் உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் தேனி மாவட்டம் குத்தாம்பாளையம் தாலுகா ஓடப்பட்டி. நான் பாவை கோவை எல்லாமே விவசாயம் பண்ணி வாழை தென்னை. இந்த தூத்துக்குடி ஹிந்துஸ்தானிலிருந்து மருந்துகள் கொடுத்தாங்க. நல்ல ஈல்டு இருக்குது, நல்லா பூ பிஞ்சு இறங்கியிருக்கு. நல்லா ஈல்டு நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. இப்போயும் அதே கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதேமாதிரி மற்ற விவசாயிகள்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் மருந்து வாங்கலாம். நல்லா இருக்குது, தரம் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது. முடிஞ்ச அளவு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து வெள்ளாமையை பார்த்துட்டு நீங்கள் மருந்தை வாங்குங்க, நல்லா இருக்குது. விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் வந்து டெய்லி சைட்டுக்கு வந்து பார்த்துட்டு மருந்து இதெல்லாம் கொடுக்குறீங்க. நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டு செய்கிறோம். ஈல்டு நல்லா இருக்குது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குது இந்த ஓடப்பட்டியில் விவசாயம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட பேட்டி வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அவங்க தோட்டத்துக்குள்ளே தான் நிற்கிறோம். ஃபுல்லாக வந்து பாருங்கள், இதுதான் அவங்க தோட்டம். இப்போ வந்து அவங்க இப்போ காய் வந்து பறிச்சிட்டாங்க. இப்போ அவங்க வந்து பறித்த காய் பெருவட்டை வந்து பாருங்கள். இப்போ எடுத்த காய் மேம்மா எடுத்த காய் இது எடுத்துட்டாங்க, பாதி போக இருக்கிறது. இப்போ எடுத்த காயை பாருங்கள், மற்ற தோட்டத்துலலாம் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ நம்ம மருந்துக்கு போட்டதுக்கப்புறம் அதோட இது பெருவட்டு வந்து அதிகமாக இருக்குது. ஒரு 2 காயே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோவுக்கு மேலே வர மாதிரி பாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தோட்டத்தில் வந்து இப்போ வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க, பார்த்துக்குங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வரணும்னா நீங்களும் வந்து அந்த உரங்கள் போடுங்க. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு விளைச்சலை எடுக்கலாம். தேங்க்யூ.